உண்மையை மேடம் சொன்னதை பற்றி தான் நீங்கள் பேசுறீங்க. இல்லை என்ன ஓப்பனாக கேட்க அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியல. எதன் நோக்கம் அவங்களுடைய பாடினது அவங்க, பாடுனது அதை பற்றி கருத்து சொன்னது அவங்க தான். எப்பயா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம், இது யார் இயக்குனர்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னு அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க. யார் இயக்குனர்னு எழுதுவாங்க, அந்த இசையமைப்பாளர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டில் நான் இத்தனை பாட்டு பாடியிருக்கேன், இத்தனை வருஷத்தில் இத்தனை தேதியில், நான்லாம் ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா. அப்போ அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதியிருப்பாங்க. இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால் நிறைய வேலை இப்படி பண்ணுறாங்களோ என்னன்னு தெரில. மேபி அது என்னன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். இசையமைப்பாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட நான் சொன்னேனே அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க பதில் பேசணும். அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்தில். அது நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்களைத்தான் கோட் பண்ணுவாங்க. ஒரு ராகத்தில் இந்த கம்பீர நாட்டை ராகத்தில் யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாய், எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் கண்டு கொண்டேன் அப்படி போட்டிருக்காரு. ஆனால் தேவா சாரை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க பேசுகிறவங்க. அது என்னன்னே தெரில இது வரைக்கும். அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் இதே கம்பீர நாட்டை ராகத்தில் அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே அடடானி அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் வருது. ஆனால் தேவா சாரை இது வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் யாருமே இது பண்ணல. இந்த படம் தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதில் அனைவரும் அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று காலதாமதம் ஆனதுக்கு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த உரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த மாண்புமிகு பறை படத்தோட இயக்குனர். என்னோட நேம் விஜய் சுகுமார். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் திரைப்பட விழா. அதாவது உலக சினிமா நம்ம படம் மாண்புமிகு பறை கலந்துருக்கு அப்படின்றதுனால இது ஒரு அவார்ட் வின்னர் மூவி. ஸோ இதை நாங்கள் வெளியே தெரிவிக்கணும். அதுக்கு எங்கள் ஐயா திண்டுக்கல் லியோனி சார் ஐயாவும் எங்கள் படத்தின் பாடலாசிரியர் எனது அண்ணன் கவிஞர் சினேகன் அண்ணன் மூலியமாகவும் இதை எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி அவார்ட், எப்படி கலந்துக்குச்சு அப்படின்றத ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு சார் அடுத்து பேசுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த விழாவில், அதாவது பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் இந்த மாண்புமிகு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது சார் மூலியமாக இந்த அவார்டை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது எங்கள் படக்குழு மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அதை சார் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுவார். அடுத்து இத்தாலியில் நடைபெற்ற ஓதிஸ்மஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் உள்ளூர் கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் அப்படின்ற பிரிவிலையும் நமக்கு அவார்ட் வின்னர் கொடுத்துருக்காங்க. அது அண்ணன் பாடலாசிரியர் எங்கள் அண்ணன் சினேகன் உங்களுக்கு காட்டுவார். அடுத்து
அடுத்து இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்மிங் 18th வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்மளோட படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இது வந்து இப்போ CIFFன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 2 படம் செலக்ட் ஆகிருக்கு தமிழ்லேருந்து. ஒன்று வந்து பைசன், இன்னொன்று நம்ம படம் மாண்புமிகு பறை. ஸோ கம்மிங் 18th வந்து நம்ம சத்யம் தேட்டரில் இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதையும் உங்களுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். உலக நாடுகளில் இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு, நிறையா கண்ட்ரியிலேருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான், பறை இசைக்குன்னு ஃபஸ்ட்டு படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு பறை. உள்ளூரில் அங்கீகரிக்கலனாலும் உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற சாட்சிக்கு தான் இந்த 2 அவார்டும் கிடச்சிருக்கு. இது நம்மளோட பாரம்பரிய இசை. ஸோ அதுக்கு நாங்கள் பெருமைப்படுத்தணுன்ற விதமாக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்திருக்க சார் ஐயா இதுக்கு லியோனி சார் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசுவார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சியா ப்ரொடக்ஷன்ஸில் தயாரிக்கப்பட்ட மாண்புமிகு பறை திரைப்படம் இந்த கம்மிங் December 12th வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து வின்னர் கிடச்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நாங்கள் சார் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துனதில் எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இதுக்காக நிறைய கஷ்டங்கள் எல்லா படத்துலையும் கஷ்டப்பட்டிருக்காங்க தான், நாங்களும் கொஞ்சம் பட்டிருக்கோம். அது உங்களுக்கு இந்த இடத்துல கஷ்டம் மட்டும் இல்லாமல் இதுக்கான எல்லோரும் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் இந்த அவார்டாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ. எங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்த அவங்களுக்கும் அண்ட் அந்த அவார்டை எனக்கு ப்ரெசென்ட் பண்ண சாருக்கும் அண்ட் கவிஞர் ஸ்நேகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. கம்மிங் December 12th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கொளஞ்சிக்குமார் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படம் கேன்ஸில் வெற்றி அடைஞ்சிருக்கு. கொளஞ்சிக்குமார் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படம் கேன்ஸில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம். கம்மிங் 12th ரிலீஸ். ஐயா அவர்கள், கவிஞர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. இந்த உலக நாளில் கிடைச்ச அங்கீகாரத்தை நம்ம உள்ளூர்லேயும் கிடைக்க நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணுங்கள். கம்மிங் 12th மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக எங்கள் உதவியும் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் காயத்ரி ரமா. அண்ட் இந்த படத்தில் ஒரு அங்கமாக நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தில் வந்து பறைதான் ஹீரோயின். ஸோ இதில் நான் ஒரு அங்கமாக இருந்திருக்கேன். அதுவும் தேவா சார் மியூசிக்கில், சாரோட லிரிக்ஸில் எனக்கும் ஒரு பாட்டு கிடச்சிது. மெயினாக இந்த படத்தில் நானும் பறை அடிச்சிருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் கொடுக்கும்போது எங்களோட ப்ரொடியூசரை நாங்கள் யாருமே ஆக்சுவலாக நேரில் பார்த்ததில்லை. எங்கள் ப்ரொடியூசர் மேம் அண்ட் சார் ஃப்ரான்ஸ்லேயே உட்காந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போதே அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஷோராக இருந்தாங்க தட் இது கண்டிப்பாக கேன்ஸ் போகும், கண்டிப்பாக வின் பண்ணும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு. அப்போ கூட நாங்கள் என்ன யோசித்தோம், கேன்ஸுக்கெல்லாம் ஐஸ்வர்யா ராய் படம் அந்த மாதிரி தான் போகும், நம்ம படத்தை வந்து அவங்க எப்படி ஏற்றுப்பாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. பட் அவங்களோட அந்த நம்பிக்கை இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு அங்கமாக இருந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்துலேருந்து வர இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் இந்த தமிழ் ஆடியன்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். December 12 நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக அதுக்கான உதவி நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சாரி சார். எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களது இந்த மாலை நேரத்து பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பத்திரிகை சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, இயக்குனர் சொன்ன மாதிரி இது உலக அரங்கில் ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு கேன்ஸில் வந்து பெஸ்ட்டு சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம்
அதாவது சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இந்த படம் வெற்றி பெற்று இருக்கு. அதை அறிவிக்கும்ன்ற வகையில் தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உலக அரங்கில் அங்கீகரித்த இந்த படத்தை இங்கே நம்ம ஊர்லேயே அங்கீகரிக்கணுன்ற வேண்டுகோள் மட்டும் இல்லாமல் இதை எல்லாருக்குமே கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த விருதை வந்து உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் ஐயா கவிஞர் ஐயா ஸ்நேகன் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகள்லையுமே வெளியிடுறாங்க. ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இதோட ஆடியோ ரிலீஸ் வந்து கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது வேற ஒரு காரணத்தினால என்னால் வர முடியல. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசினதை கொண்டு போய் நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம் இது. என்ன சொல்லப்போனால் ரொம்ப பொருளாதாரத்துலேயும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியனும் சரி, எளியவர்களாக சேர்ந்து வலிய ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைத்தோம். அதுக்கான நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு விருது கிடச்சிருச்சுன்னா இந்நேரம் அது ரொம்ப பெருசாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும். அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர் வந்து நடித்து அது வந்து இன்றைக்கி வந்து இத்தாலி ஃபெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு இன்றைக்கி மறுபடியும் சென்னை ஃபெஸ்டிவல்லையும் அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியாக நம்ம கருதுகிறோம். ஏன்னா முகம் தெரியாது, முகவரி தெரியாது. ஒரு கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு. அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு. அதனால் வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற ஒரு கரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தேர்வாளர்கள் இருந்ததுனால தான் சின்ன படம், பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது. இதில் வந்து நானும் ஒரு அங்கமாக இது அனைத்து பாடல்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசார் மியூசிக்கில். இதுக்கு நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபா சுரேஷ் ராம 2 பேத்துக்கும் தான். ஏன்னா ஷியா ப்ரொடக்ஷன்ஸ் சேனல். ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்கள நாங்கள் நேரடியாக இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை. தொலைத்தொடர்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இருந்தும் அங்கேருந்து வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி வாங்கி அதை ஒரு கடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கள் படம் பண்ணுறதை விட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பெரும் பாடு. அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி உலக அரங்கத்தில் ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய அங்கீகாரமாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்கிறது தான், நீங்கள் தான் வந்து எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல இருக்கீங்க. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அதற்கான அவ்வளோ பெரிய ஆளுமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மாண்புமிகு பறை என்ற இந்த படத்தை அதில் நடித்தவங்க, பாட்டு எழுதினவங்க, தயாரித்தவங்க, கேமராமேனு எல்லாம் இருக்காங்க. உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு, எளியவர்களாக சேர்ந்து தயாரித்த ஒரு படம் வந்து அகில உலகத்தில் வந்து 2 முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு பெரிய பாட்டு போட்டி நடக்கும். பெரிய காரில், ஏசி காரில் இருந்து சுடுதண்ணியோட 2 வேலையாட்களோடு வந்து பெரிய பந்தா பண்ணி பாடுவாங்க ஒரு 10 பேர். ஆனால் ஒரு சாதாரண சைக்கிளில் வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை. அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவான். எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாண்புமிகு பறைங்கிற படம் வந்து அது ஷூட்டிங் நடக்கிறப்பையோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் இதுக்கு வந்து உலக அளவில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கிறது உண்மையிலே பெரிய பெருமை. அது அதில் வந்து என்ன, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு இந்த ஆடியோ லான்ச் நடந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா வந்து அதில் கலந்துக்கிட்டு பேசினது மட்டும் இல்லை, அதில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்த
பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டார். அவர் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோடு இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு 10 நிமிஷம் அழகாக பண்ணார். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் மாண்புமிகு முதலமைச்சரை நம்ம தொல் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்கார். இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும், பயிற்சி பள்ளி. அதுக்கு நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணும். வேலு ஆசான் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ட்ரெயினரை நம்ம பயன்படுத்தணும், இந்திய அரசே அங்கீகரித்த ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்கிறேன். இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்புமிகு பறைங்கிற இந்த படம் தான் காரணம். அதனால் 2 விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால் உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இதில் ரொம்ப கவிஞர் சிநேகன் அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குன்னே பாட்டு எழுதுறதுல அவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிப்பார். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்றைக்கி அதை பயன்படுத்தாத மேடை பேச்சாளர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கவிஞர் சிநேகன் எழுதின பாட்டு ஒரு பெரிய தேசிய கீதமாக இன்றைக்கி இருக்குது. அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்கார் ஒரு பாட்டு இந்த படத்தில். ஆதிசிவன் அடித்த பறையடா அப்படின்னு அந்த முதல் வரியே ரொம்ப அழகாக, அந்த தொடக்கமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக தொடங்கியிருக்கு. அதில் தேனிசை தென்ற தேவா மியூசிக் போட்டிருக்கிறது இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு. ஏன்னா தேவா சார் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார். ஆட்டோக்காரங்களுக்குன்னே அவர் போட்ட ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில் போடப்படுற முக்கியமான பாட்டு. அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா கொத்தவல் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குன்னே ஒரு பாட்டு. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்குற ஒரு ஆறுதல் வேறு எதுவும் கிடையாது. கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு. அதே மாதிரி ஜாலியாக பயலுகள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகர் ஆண்டாளு அயனாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு மீனவர்களுக்காண்டிய போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா. அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அது மாதிரி இந்த பாட்டு பறை இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங் அதுவும் தேவா சாரே போட்டு இசையமைச்சிருக்கிறது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதுவரைக்கும் ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்கள தான் கோட் பண்ணுவாங்க. ஒரு ராகத்தில் இந்த கம்பீர நாட்டை ராகத்தில் யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாய் எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் கண்டு கொண்டேன் அப்படி போட்டிருக்காரு. ஆனால் தேவா சாரை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க பேசுகிறவங்க. அது என்னன்னே தெரில இது வரைக்கும். அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் இதே கம்பீர நாட்டை ராகத்தில் அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே அடடானி அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் வருது. ஆனால் தேவா சாரை இது வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் யாருமே இது பண்ணல. இந்த படம் தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இது வரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்து மூலமாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. அதனால் இந்த படத்தை வெளிநாட்டிலே இருந்து இந்த ஊருக்கு வராமையே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே படித்து 5 டிகிரி ஒருத்தன் வாங்கின மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்துக்கிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அவர் முரளி இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க. அவர் விஜய் சுகுமாரன் ஒரு இளம் டைரக்டரு.
இந்த ஒரு கான்செப்டை எடுத்ததுக்கே அவரை உண்மையிலே பாராட்டணும். பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவுக்கு அடிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க. அந்த இசைக்கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வாசித்துட்டு எல்லாத்திட்டையும் காசு அப்படியே கேட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கி அப்படி காதில் சொருகிக்குவாங்க, இல்லாட்டி பாக்கெட்டில் வைப்பாங்க. அப்படி இருந்த ஒரு பறை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து அந்த பறை இசையை வந்து மாண்புமிகு பறைன்னு அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். பெரிய அரசியல் தலைவர்களுக்கு, முதலமைச்சருக்கு, கவர்னருக்கு, பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவோம். ஆனால் இதில் வந்து ஒரு இசை கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்ததே இந்த தயாரிப்பாளர், டைரக்டருக்கு உண்மையில இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன். அதனால் இந்த படம் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படத்துக்கு வந்து 2 முக்கியமான விருதுகள் கிடைச்சிருக்கு. வருகிற 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் உண்மையிலே இந்த விழா படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க. மாண்புமிகு பறை அப்படின்னா நம்மளை ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைக்காம துணிச்சலாக அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பறை இசை வாசித்து ஆடுறதுக்கு இன்றைக்கி இருக்க ஹீரோயின்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று இந்த ஹீரோயின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க. தமிழ் தெரியாத மாதிரி பேசினா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக, ஒரு பறை இசை கலைஞனுக்கு ஒரு காதலியாக, மனைவியாக, அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் படம் பார்க்கல. அதனால் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசுக்கு பாராட்டு அப்படின்றீங்க. பொதுவாக அந்த திமுக மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்றிய அரசு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்? இது வந்து அரசியல் மேடை இல்லை. அதனால் வந்து நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசுன்னு வேணால் மாற்றி போட்டுக்கோங்க பத்திரிகையில். பத்மஸ்ரீ ஒரு பறை இசை கலைஞருக்கு கொடுத்ததுக்காக ஒன்றிய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. திரைப்பட விழாவில் இந்த காலையில் தான் அறிவிச்சாங்க 12 படங்கள். அதில் வந்து இந்த மாண்புமிகு பறை லிஸ்டே இல்லையே. இது எந்த கேட்டகரி? அதான் சார், நான் காலையில் தான் போனோம். 12 படங்கள் தான் போட்டி படங்கள். மொத்தம் 122 படங்கள், 51 நாடு, ஏகப்பட்ட மொழி. 18 சார் இருக்கு தமிழ். வேற ஏதாவது கேட்டகரியில் போட்டு கொடுத்தா? அது பைசன் படமும் இல்லை, இந்த படமும் இல்லை சார். 18 பார்த்தீங்கன்னா சத்தியம் 3 o'clock சார். அதான் ஸ்கிரீனிங்கா? ஸ்கிரீனிங் போட்டி பிரிவு இல்லை ஸ்கிரீன் பதிவு பண்ணுங்க. போட்டி இல்லை, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். குரூப் இருக்காது, உங்கள்ட்ட ஃபார்வர்ட் போட்டி பிரிவா ஸ்கிரீனிங் 2-3 கேட்டகரி இருக்கு. ஓகே ஓகே. போட்டி பிரிவு 12 படம் போட்டி இருக்கு. இந்த பிரிவில் நம்ம படம் நீங்க பதிவு பண்ணுங்க. போட்டிலையும் இருக்குது, ஸ்க்ரீனிங்லேயும் இருக்குது. போட்டியில் இல்லை இதான் வரேன். நான் காலையில் தான் நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு. ஓகே ஓகே. மொத்தம் 12 படம் இருக்கு. அது பைசன் படம் கூட இல்லை. சொன்ன இல்லையா நம்ம படம் ஸ்க்ரீனிங்கில் செக் பண்ணி வரேன் சார். காம்படிஷன் இல்லாமல் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனிங்கில் இருக்குது சார். சார் 12 படம் ரிலீஸ் 18 வந்து ஸ்கிரீனிங் பண்ண போறீங்க. ஓகே, இது வியாபாரத்தை பாதிக்காதா? அண்ணா 10,000 பேர் வந்து படம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக சார். அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? சார் இது முழுக்க நம்ம ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக கொண்டு வந்த படமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு அப்ரோச் பண்ணியிருப்போம் சார். இது பேசிக்காகவே ஒரு பறை இசை கலைஞர்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்தனால நாங்கள் அந்த வணிகத்தை எதிர்பார்க்காம நம்மளோட கலையை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு தான் அந்த கேட்டகரிக்கு போகிறோம். ஒரு வாரம் படம் ஓடுனாலும் இன்னொரு ஓட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க? இல்லை சார், அது யதார்த்தமாக நடந்தது. 12ஆம் தேதி ரிலீஸ். ஓகே ஓகே 12ஆம் தேதி பழைய போகிறாரு தலைவர் எப்படி பறை இசை போய் சேரும் சார். நாங்களே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கேன் சார், நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ட்டு. எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லை சார். இந்த அவார்டு எப்படி நமக்கு
பெஸ்ட்டாக கிடச்சிச்சோ. ஸோ யார் வந்தாலும் நம்ம வந்து அங்கே வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த வாரம் நாங்கள் வந்து அடுத்த வாரம் இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ நாங்கள் எதையும் பார்க்கல, நம்மளோட படத்தை தெளிவாக எடுத்திருக்கோம். ஸோ மக்கள் ஏற்றுப்பாங்க. நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா இன்னும் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தமிழ் இசையம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். பக்கத்துல தமிழே இருக்கு. இப்போ ஆட்சி அவங்களுக்கு நடக்குது. ஒரு அவங்க கிட்ட கேட்டு ஸ்கிரீனிங் கொஞ்சம் பெருசு பண்ணலாம்ல, படையப்பா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு. இல்லை, அது நம்ம பண்ண முடியாது சார். இது சினிமா வேறு, அரசியல் வேறு. ஸோ ஏன்னா படையப்பா மட்டும் இல்லை, பாவாதியாரும் அன்றைக்கி தான் வராது. கண்டிப்பாக சார். ஸோ அப்போ நம்மளுக்கு தேட்டர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தேட்டர் கிடைக்கிட்டே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதை வந்து மேல இருந்து பேசுறதுக்கான வசதி உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. வழி கதவு திறந்துருக்கு. அதுக்காக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திண்டுக்கல் சார் வச்சு நீங்கள் பேச வைப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அப்படி இல்லை சார். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு எந்த படமும் வரல சார். நாங்கள் அறிவிச்ச கடைசியில் தான் எல்லா படமுமே வந்தது. எல்லாமே இந்த 2 or 3 days தான் எல்லாமே அறிவிச்சோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணபடி எங்களுக்கு கேட்குற தேட்டர் கண்டிப்பாக தரோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கும். ஸ்னேகன் சார், திமுக வெற்றிக்காக மேடை மேடையாக போய் ஊராக போய் நிறைய பேசணும். லியோனி சாருடைய பையன் தான் ஹீரோ நினைக்கிறேன். நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், ஏதாவது ஸ்பெஷல் இது ஏதாவது? நல்ல கலைஞனை வந்து யாராக இருந்தாலும் எந்த அரசியலாக இருக்கட்டும், கூட்டணி இருக்க வேண்டும், ஒரு நல்ல நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பது தான் டெக்னீஷியனுடைய வேலையாக நான் பார்க்குறேன். நான் பாடலாசிரியர்னா யாருக்கு எழுதினாலும் என் பாட்டுக்கு கீழே என் பேர் தான் வரப்போகுது. அது ரஜினி சாருக்கு எழுதினாலும், கமல் சாருக்கு எழுதினாலும், சிவகுமாருக்கு எழுதினாலும் என் பேர் தான் வரப்போகுது. அப்போ என் வேலையை சரியாக பண்ணியிருக்கேன். நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கேன். கண்டிப்பாக இவங்கள மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்றைக்கி வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த களத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய சகோதரர் சிவகுமார் நான் கேட்டுக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் நான் பண்ணுறேன். ஸ்னேகன் சார், லியோனி சார், 2 பேருக்கும் தான் சொல்லுங்க. இப்போ நீங்கள் பாடல் ரைட்டராக இருக்கீங்க. ஆனால் அந்த பாடல் பாடுறவங்களே வந்து அந்த பாடலை பாடணும்னு சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சுட்டு பண்ணுறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எல்லா வேலையும் எல்லா பாட்டும் பாடுறீங்க, எல்லாமே கலந்து பாடுறீங்க, எல்லாருக்கும் அறிவு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பாடல் பாடிய ஒரு பாடகர் இந்த பாடல் நான் பாடிட்டேன், அந்த பாட்டில் எதுவும் தப்பும் கிடையாது, நல்லாவும் இருக்குது, ஏன் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க? ஏன் தவறு? நான் பாடுறது தவறுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அது ஒரு கருத்து ஏதாவது சொல்லுங்கள். சின்மையை மேடம் சொன்னதை பற்றி தான் பேசுறீங்க. இல்லை, நான் ஓப்பனாக கேட்குறேன். அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியல. எதன் நோக்கம், அவங்களுடைய பாடினது அவங்க, பாடுனது அதை பற்றி கருத்து சொன்னது அவங்க தான். ஆமாம், நீங்கள் பாடுவீங்க, இவர் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அதுக்காக கேட்குறேன். எப்பயா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம், இது யார் இயக்குனர்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னா அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க, யார் இயக்குனர்னு எழுதுவாங்க, அந்த இசையமைப்பாளர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டில் நான் இத்தனை பாட்டு பாடியிருக்கேன், இத்தனை வருஷத்தில் இத்தனை தேதியில், நான் ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா? அப்போ அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதியிருப்பாங்க. இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால் வந்து நிறைய வேலை இப்படி பண்ணுறாங்களோ என்னன்னு தெரில. மேபி அது என்னன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். இசையமைப்பாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு நான் சொன்னேனே அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க பதில் பேசணும். அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்தில். அது நம்ம பேசாமல் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். கங்கா கௌரின்னு ஒரு படம் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. 30 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆதாயத்தெல்லாம் அந்த கங்கா கௌரி படம் நான் நடித்தது வந்து எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணார். அதேமாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்தில் இருக்க கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களும் என்னுடைய ரசிகர். என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக நான் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகளும் சரியான வாய்ப்பு இல்லை. பாரில் உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்த முடியாது. பயில பூரா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் அடுத்த கிளாஸுக்கு போனோடனே தண்டல் பாண்டியன் வர்றாரான்னாங்க இந்த கங்கா கௌரி படத்தில் நடித்து முடிச்ச பிற்பாடு. நீ அடுத்து இது மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார் வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலையை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளையெல்லாம் விட்டுட்டேன். ஈவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த சிவாஜி படத்தில் ரஜினி சாருக்கு மாமனாராக நடிக்கிற கேரக்டரை கூட அந்த நேரத்தில் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். அது என்ன எது
சச்சின் சார் வந்து வாங்க நடிகர் சொன்னாருன்னு நடிச்சு கண்டிப்பாக நடிப்பேன் நான். இப்போ வந்து நீங்க அதாவது நம்ம பசங்க நம்ம பட்டிமன்றம் நடத்துறோம் ஒரு பாட்டுனா நம்மளுக்கு பின்னாடி வர நம்ம பையன் நல்லா பின்பற்றுவான். ஆனா நீங்க வந்து உங்க பையனை வந்து ஒரு சினிமா இதுவா நிறுத்திட்டு எதனால எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா வாத்தியார், எங்கள் அப்பா வாத்தியார், நானும் வாத்தியார். என் மகனையும் வாத்தியார் ஆக்கி அல்லது ஒரு பேச்சாளர் ஆக்கிறத விட ஒரு புது ஃபீல்டில் இப்போ வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டில் போய் அவன் நீச்சல் அடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் அந்த எதிர்நீச்சலில் என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வேணாம். இப்போ மாண்புமிகு பறையோடு நிறுத்திக்கிறோம்.